ஹலோ மாமா சொல்லுங்க மாப்பிள்ள. தூங்கிட்டீங்களா? டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? சேச்சே அதெல்லாம் ஒன்றும் இல்லை. மாப்பிள்ள நீங்கள் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சு மாமா. அப்புறம் சொல்லுங்க, என்ன விஷயம்? மாமா, பார்வதி பக்கத்தில் இருக்காளா? பக்கத்தில் இல்லை, உள்ளே இருக்கா. என்ன சொல்றா? பிரதாப்போட அயோக்கியத்தனத்தெல்லாம் அவகிட்ட சொன்னேன். அவள் நம்ப மாட்டேங்கிறா மாப்பிள்ள. எனக்கு தெரியும் மாமா. இப்போ யார் என்ன சொன்னாலும் அவளுக்கு அது பொய்யா தான் படும். விடுங்க, அவ போக்கிலேயே விட்டு பிடிப்போம். மாமா, சரி வினோத் என்ன பண்றான்? அவகிட்ட பேசணும் போல இருக்கு. தூங்கிட்டான்னு விட்டுருங்க. வினோத் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். கூப்பிட்டுமா? கூப்பிடுங்க மாமா. ஒரு நிமிஷம். வினோத். என்ன தாத்தா? இங்க வா. உங்க அப்பா லைன்ல இருக்கார், பேசு. ஹலோ டாடி. டேய் வினோத், எப்படிடா இருக்க? சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் டாடி. ஆமா, நீங்க எங்க இருக்கீங்க? ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கேன். இனிமேல் அங்கேயே தான் இருப்பீங்களா? வீட்டுக்கு வர மாட்டீங்களா? வரவேண்டா. உன் அம்மாவுக்கு கோவம் போனதுக்கு அப்புறம் வருவேன். அம்மா எப்பவுமே அப்படிதான் கத்திக்கிட்டே இருப்பாங்க. நீங்க வாங்க, நீங்க இல்லாம ரொம்ப போர் அடிக்குது. வரப்பா. நீ ஒழுங்கா ஸ்கூலுக்கு போயிட்டு வா. கவனமா ஹோம்ஒர்க் பண்ணு. தேவைப்பட்டா அம்மாவை ஹெல்ப் கூப்பிட்டுக்கோ. என்ன? அதெல்லாம் ஓகே. மம்மி சொல்லி கொடுத்தாங்கன்னா ஒண்ணுமே புரியாது. நீங்க வந்து சொல்லி கொடுத்தாதான் எனக்கு புரியும். யாருடா போன்ல? கேக்குறேன்ல. சொல்லுடா. டாடி. அப்பனோட திருட்டு புத்தி அப்படியே புள்ளைக்கு இருக்குது பாரு. டாடியா? டேய், நீ போன் பண்ணியா இல்ல வந்த கால? சொல்லுடா, என்ன பாக்குற? யார் போன்? மாப்பிள்ள தான் போன் பண்ணார். ஏதோ வேண்டாத ஆள்கிட்ட பேச நம்ம எது கோவப்படுற? வேண்டாத ஆள்தாப்பா. நான் என் பையனை ஒழுக்கமா வளர்க்கணும்னு ஆசைப்படுறேன். நீங்க விட மாட்டீங்க போல இருக்கே. இப்படி திருட்டுத்தனமா அவர்கிட்ட பேச வச்சு இவனையும் கெடுத்து குட்டிச்சவராக்கிடாதீங்க. நீங்க இந்த மாதிரியே நடந்துகிட்டு இருந்தா நானும் என் பையனும் தனியா போக வேண்டியிருக்கும். அப்புறம் உங்க அருமை மாப்பிள்ள இருக்காரு, அவரை கூட்டிட்டு வந்து ஆராதனை பண்ணுங்க. இந்த பார், இந்த சின்ன விஷயத்தை ஊதி பெருசாக்குறது நீதான். இத்தனை வருஷமா குடும்பம் நடத்தின அவரை உன்னால புரிஞ்சுக்க முடியலையே. இதெல்லாம் உன் வாழ்க்கைக்கு நல்லது இல்ல. ஏன்பா நான் அவரை புரிஞ்சுக்கலையா? உங்க பொண்ணு என்ன பைத்தியமாப்பா? உங்க மாப்பிள்ள லட்சணத்தை கண்ணால பார்த்தவனா? இத பாருங்க, உங்களுக்கு புரிய வைக்க என்னால முடியாது. அதுக்கு என் உடம்புல தெம்பு இல்ல. இன்னொரு தடவை அப்பா பேசினாரு, ஆட்டுக்குட்டி பேசினாருன்னு பேசுன தெரியும் உனக்கு. உங்க மாப்பிள்ள யோகியதைய கூடிய சீக்கிரத்துல நீங்களே பார்க்கதான் போறீங்க. வாடா, ஹோம்ஒர்க் பண்ணுனா பேசுறானா பேச்சு. மாமா என்ன சொல்றாரு? மீனா, அவர் பேசுறது அப்படியே சொன்னா அப்புறம் உன்னை சமாதானப்படுத்துறது கஷ்டம் ஆயிடும். அது இல்லாம நான் அதை பெருசா எடுத்துக்கல. ஏன்னா அது அவரோட சுபாவம். ஒரு நிமிஷம் கோவத்தை காட்டுவாரு, மறு நிமிஷமே மன்னிப்பை கேட்பாரு. அவர் பத்தி நீ வரி பண்ணிக்காத, நான் பாத்துக்கிறேன். எனக்கு இப்போ தேவை நீ தைரியமா இருக்கணும், அவ்வளவுதான். நீங்க பக்கத்துல இருக்கிறப்போ இருக்கிற தைரியம் நீங்க விலகி போனதும் காணாம போயிடுது மாமா. எலெக்ஷன் வந்தாலும் வந்துச்சு, அதுக்கப்புறம் நடந்த இன்சிடென்ட் நம்ம குடும்பத்தை எதிரும் புதிருமாவே நிறுத்துது. ஆனா சத்தியமா சொல்றேன், மாமா நினைக்கிற மாதிரி எங்க அப்பா எந்த தப்பும் பண்ணல. ஏமீனா, நீ சொல்லிதான் நான் தெரிஞ்சுக்கணுமா? ஏதோ பழைய கோவத்துல அப்பா மாமா மேல சந்தேகப்படுறாரு. அவருக்கு ஒரு நாள் உண்மை தெரிய வரும்ல. கூடி சீக்கிரம் எல்லாமே சுமூகமா முடியும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. மீனா, கவலைப்படாத. சொல்லுங்க மேடம்.
என்ன மேன், உன்கிட்ட இருந்து அட்லீஸ்ட் ஒரு லெட்டர் வரும்னு எதிர்பார்த்தேன். ஒன்னும் காணுமே. என்ன லெட்டர் மேடம்? லவ் லெட்டர் தான் மேம். ஹலோ, ரெசிக்னேஷன் லெட்டர் தான். வேற என்ன? ஏன் மேடம், நான் என்ன தப்பு பண்ணேன்? நீ என்கிட்ட ஒரு வாரம் தான் லீவ் கேட்ட. Do you remember that? And for your information, அது நேத்தோட முடிஞ்சு போச்சு. இன்னும் நீ ஆபீஸ் பக்கமே ஆள காணோம். So, நீ ரிசைன் பண்ண போறேன்னு தானே நான் எடுத்துக்க முடியும்? மேடம், நான் 10 நாள் லீவ் கேட்டேன் மேடம். ஆஹா. ஹே, என்ன எனக்கு அந்த அளவு கூட மெமரி இல்லைன்னு நினைச்சிட்டியா? Look here man, நீ கேட்டது 1 week லீவ், அதான் என் மைண்ட்ல இருக்கு. You know, நீ வருவேன்னு உனக்காக நான் ஹெவி ஸ்கெட்யூல் பிளான் பண்ணி வச்சிருக்கேன் தெரியுமா? மேடம், இங்க கொஞ்சம் ப்ராப்ளம். லீவ் எக்ஸ்டெண்ட் பண்ணனும். ப்ளீஸ், நான் வந்துடுறேன். Whatever your problem is, I don't bother, okay? இங்க நீ பாஸா நான் பாஸா? நான் சொல்றபடி நீ செய், ஓகே? என்னையா என்ன நினைச்சிட்டு இருக்க? யூனியன் லீடர்னா 2 கொம்பு முளைச்சிருக்கா? ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ங்கிறது எல்லாருக்குமே ஒண்ணுதான், புரிஞ்சுதா? சீக்கிரம் வந்து சேரு. விளையாட வேண்டியது நிறைய இருக்கு. மேடம், நான் சொல்றேன். யாரு மாமா போன்ல? ஏன் எம்டி. என்னவா? உடனே கிளம்பி வர சொல்றாங்க. லீவ் எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்லி கேட்டிருந்தேன். ஆனா ரொம்ப நாள் இருக்க முடியாது போல இருக்கு. சீக்கிரம் கிளம்ப வேண்டியதா இருக்குமே. ஏன் மாமா, இங்கேயே நீங்க பிசினஸ் பண்ணலாம்ல? பொறுமைதான், எல்லாத்துக்கும் ஒரு டைம் இருக்கு. சரியா? வா போலாம். மாணிக்கம். சொல்லு துரை. புவனாக்கு இப்போ எப்படி இருக்கு? எல்லாம் நல்ல சமாச்சாரம் தான். புவனா லேசா தேறிட்டு வர மாதிரி தெரியுது. அப்படியா? ஆமா துரை, இங்க சிவான்னு ஒரு டாக்டர் இருக்காரு. புவனா கிட்ட ரொம்ப அன்பா நடந்துக்கிறாரு. புவனாவுக்கு என்னன்னு தெரியல, என்ன ரகலை பண்ணாலும் அவரை பார்த்தோன்னு கப்புச்சிப்புன்னு அடங்கிறாப்பா. வெரி குட். யாரையாவது பார்த்தா அவளுக்கு அடையாளம் தெரியுதா? இப்ப இல்ல, ஆனா கூடி சீக்கிரமே எல்லாரையும் அவளுக்கு அடையாளம் தெரியுங்கிற நம்பிக்கை எனக்கு வந்திருக்கு. ஆண்டவன் புண்ணியத்துல அவன் நல்லபடியா குணமாகட்டும். குணம் ஆயிடுவாடா, நீ ஒன்னும் கவலைப்படாது. ஆமா, நீ எப்ப இங்க வரப்போற? வர மாணிக்கம். சீக்கிரம் வரப்பாடுறா. வரேன், நான் மறுபடியும் 2 நாள்ல பேசுறேன். சரி, ஓகே. வச்சுட்டா? சரி. ஹலோ டாக்டர், நான் ரேவதி பேசுறேன். சொல்லுங்க ரேவதி. பேஷண்ட் புவனா ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. நீங்க உடனே வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். சரி, நான் வரேன். ஓகே டாக்டர். டாக்டர் கொஞ்சம் போன் பண்ணி வர சொல்லுங்க. போன் பண்ணிட்டேங்க, உடனே வரேன்னு சொல்லிருக்காரு. படுமா படுமா. சொன்னா கேளு. படுமா, கொஞ்சம் ரெஸ்ட் எடு. அதுதான் பொம்மையை ஒரு நிமிஷம் கூட விட்டு பிரிஞ்சிருக்காத. அப்புறம் அதை எங்கம்மா விட்டுச்சு? எப்பவும் பக்கத்திலே வச்சு படுத்துக்குவாங்க. என் போறாத நேரம் எந்த குழந்தை எடுத்துட்டு போய் விளையாடிக்கிட்டு இருக்கோ தெரியலையே. நர்சம்மா, பக்கத்துல ஏதாவது பொம்மை கடை இருந்தா சொல்லுங்க. அதே மாதிரி ஒரு பொம்மையை வாங்கிட்டு இந்த கையில் கொடுத்தலாம். அந்த மாதிரி பொம்மை கடை எதுவும் இல்லைங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க. டாக்டர் வந்துருவாரு. கொஞ்சம் அமைதியாரமா. என்ன பண்றீங்க? ஏன் பேஷண்ட போட்டு இப்படி டார்ச்சர் பண்றீங்க? டாக்டர், உங்களுக்கு தெரியாது டாக்டர். இவளை விட்ட தெருவுல இறங்கி ஓடி போய்டுவா டாக்டர். அவங்க எங்கேயும் போக மாட்டாங்க. ஐயோ டாக்டர், உங்களுக்கு தெரியாது, அவளை விட்டா ஓடிடுவா. டாக்டர், நானா நீங்களா? அவங்கள விடுங்க, போங்க. அப்படி எப்படியாவது ப்ளீஸ் போயிடுங்க. வாமா. சரி, பாருங்க.
அம்மா, நீ தான் நல்லவ. என் குழந்தைய கண்டுபிடிச்சு கொடுப்பியா? சரிம்மா, கண்டிப்பா கண்டுபிடிச்சு கொடுக்குறேன். எவ்வளவு அடம் பிடிச்சா. நீங்க வந்த உடனே எப்படி பொட்டி பாம்பா அடங்கி போயிட்டா. இவதான் என்ன ரொம்ப அடிச்சா. பெத்த அம்மாவை கூட அடையாளம் தெரியல. இது என்ன கொடுமை. கவலைப்படாதீங்க, அவங்க உங்களை மட்டும் இல்ல, கூடி சீக்கிரம் உங்க எல்லாரையும் அடையாளம் காட்டுவாங்க. ரேவதி டாக்டர். ஒரு மைல் செடேஷன் ஒன்று ரெடி பண்ணுங்க. ஓகே டாக்டர். டாக்டர், இப்ப நீங்க இருக்கீங்க பரவாயில்ல, அது எப்படியோ தெரியல, உங்க பேச்சுக்கு மட்டும் கட்டுப்படுறாங்க. 24 மணி நேரம் நீங்க கூடவே இருக்க முடியுமா? நீங்க அந்த பக்கம் போனா இவங்க என்ன அட்டகாசம் பண்ணுவான்னு ரொம்ப பயமா இருக்கு டாக்டர். பயப்படாதீங்க, ஷீல் பி ஆல் ரைட் சூன். அம்மா, இது பாருங்க, உங்க குழந்தை எங்கேயும் போயிருக்காது. போயிருக்காதுல்ல? இவங்கெல்லாம் இல்ல என்ன போட்டு அடிக்கிறாங்க. அடிக்க கூடாது சொல்றியா? சொல்றேம்மா. நீங்க எனக்கு ஒரு காரியம் செய்யணுமே. இப்போ நான் ஒரு ஊசி போடுவேனா, நீங்க நல்லா தூங்குவீங்களா? காலைல எழுந்திருக்கும் போது உங்க குழந்தை உங்க பக்கத்துல இருக்குமா? என்ன கிடைச்சிரும்ல? இப்போவே கிடைச்சு உங்க பக்கத்துல இருக்கிறதா நினைச்சுக்கோங்க, சரியா? ஊசி, இந்த ஊசி வலிக்கும். இந்த ஊசி வலிக்காது. வலிக்கவே வலிக்காது. எங்க சிரிச்சுக்கிட்டே இருங்க பார்க்கலாம். வலிச்சாலும் பரவாயில்ல, என் குழந்தைய கண்டுபிடிச்சு கொடுப்பல்ல? கண்டிப்பா. இப்ப நீங்க கண்ணு மூடுங்க. கண்ணு மூடுங்க. குட், வெரி குட். அப்படி தூங்குங்க. கமான் கமான். நீங்க 3 பேரும் வெளியே போயிடுங்க ப்ளீஸ். சரிங்க. டாக்டர், டாக்டர். சாரி, உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. இல்ல, ஏதோ யோசனையில இருந்தீங்க, அதான். ஆமா. அந்த பேஷண்ட்டை பத்தி தானே? யூர் ரைட். ஆக்சுவலி சொல்ல போனா நாங்க 2 பேரும் ஒரே நிலைமையில தான் இருக்கோம். என்ன டாக்டர் சொல்றீங்க? 2 பேருமே அனாதைங்க. பெத்தவ பக்கத்துல இருந்தோம், அடையாளம் தெரிஞ்சுக்க முடியாத அனாதை அவங்க. ஆனா பெத்தவ இருக்காளா இல்ல இல்லாமலே போயிட்டாளான்னு அலைஞ்சிட்டு இருக்கிற அனாதை நான். எனிவே, யூ மே லீவ் நவ். ஓகே, சரி, வரேன் டாக்டர். பாய். ஹே வினோத், வாடா இங்க.
ப்ளீஸ் டாடி உங்ககிட்ட பேச எனக்கு பிடிக்கல. இனிமேல் என்ன பார்க்க வராதீங்க. என்னடா சொல்ற வினோத்? ஆமா, இனிமேல் என்ன ஸ்கூல்ல பார்க்க வராதீங்க. நான் உன் டாடிடா. உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன் தெரியுமா? நான் தான் உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல. உங்க செல்லம் எனக்கு வேண்டாம். வினோத் கண்ணா, இங்க வா. உங்க லட்சணம் இந்த சின்ன பையனுக்கு கூட தெரிஞ்சு போச்சு. தயவு செஞ்சு என் பையனை விட்டுடுங்க. இனிமே நீங்க இவனை பார்க்க வர வேண்டாம். நான் இவனை ஒழுக்கமான பையனா வளர்க்கணும்னு ஆசைப்படுறேன். உங்களை மாதிரியே இவனையும் கெடுத்து குட்டிச்சவராக்கிடாதீங்க. நீ வா கண்ணா. திரைகளிலே உன் அழகு பருவம் படபடக்கும். உன் பாத கொலுசின் அசைவினிலே என் நெஞ்சு